இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவும் சூப்பரான டேஸ்டியான வெஜிடபிள் தம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாய் சூடானதும் 6 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 3 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு கடைசியாக 2 பிரியாணியில் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா கீரி இது கூட சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அது இது கூட சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன உடனே நான் அன்றைக்கி கேரட், பீன்ஸ், அப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஊற வச்ச மீல் மேக்கரை நல்லா புழிஞ்சு சேர்த்துருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு கட்டி தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி பிரிஞ்சு வந்ததும் இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி 3/4 பதம் வெந்த ரைஸை நான் இப்போ இது கூட சேர்த்துருக்கேன். இப்போ கடைசியாக கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெஜிடபிள் தம் பிரியாணி ரெடி. நல்லா கலந்து விட்டுட்டு தட்டில் சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா அடடா அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.